Hello guys, welcome back to my channel. So today video நம்ம குழந்தை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கதா எல்லா பெற்றோர்களுமே ஆசைப்படுவோம். ரொம்ப அறிவுத்திறனோட, ரொம்ப தெளிவா, ரொம்ப திறமையோட இருக்கணும்னு தான் எல்லாமே ஆசைப்படுவோம். பட் ஆனால் நம்ம அந்த முயற்சி நம்ம எப்போ எடுப்போம்னா குழந்தை பார்ன் ஆன பிறகு அது க்ரோத்தாக வளர தான் நம்ம அவங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்லி வளர்க்க ஆரம்பிப்போம். பட் அந்த நம்ம பிறந்த பிறகு எடுக்கிற முயற்சியை விட நம்ம அந்த குழந்தை உருவான உடனே கருவிலேருந்தே எடுக்கிறது வந்து 100% வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவே இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பேபி தெரப்பின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பேபி நான் அப்படியே க்ரோத் ஆகி வரும்போது ஃபஸ்ட்டு நம்மளை பேசுகிற பேச்சே வந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தான். அதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ரொம்ப இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே சாதித்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். எல்லா அம்மாமார்களுக்கும் சரி, அப்பாமார்களுக்கும் சரி, உறவினர்களுக்குமே அப்படி தான். தாத்தா பாட்டின்னு சொல்லும் போதுனா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம ரிலேஷன்ஸ், நம்ம மாமியார், நம்ம அப்பா அம்மா எல்லாம். அது மாதிரி நம்ம குழந்தை வந்து படிப்புலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அறிவாளியாக இருந்தால் நமக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள்ட்டையும் நம்ம குழந்தைய பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுவோம், ரொம்ப பெருமையாக பேசுவோம். பட் ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தை ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், நம்ம உறவினர்கள் முன்னாடி நம்ம குழந்தை நல்லபடியாக வரணும், இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறதான். பட் ஆனால் எல்லா ஆசைப்படுறதுமே நடந்துறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ட்ரீமோடு நம்ம குழந்தைய வளர்க்க ஆரம்பிப்போம். ஆனால் அவங்களோட கனவுகள் வந்து ஃப்யூச்சரில் வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் நம்ம கனவே அவங்க கனவாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ நம்ம கனவு என்னவாக இருக்கும், நம்ம பிள்ளை வந்து நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், வாட்டவர் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, வாட்டவர் உங்களுக்கு ஒரு எய்மாக இருக்கும். எல்லா பெற்றோர்களுமே தான் செய்ய முடியாத தன் குழந்தைய செய்ய வைக்கணுன்னு தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, அது வந்து தவறுமே கிடையாது. பட் ஆனால் நம்ம ஆசைப்படுறது வந்து நம்ம குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிக்குமா? ஏன்னா நம்ம பெற்றோர்கள் அப்படி தானே நினச்சிருப்பாங்க நம்மளே, அவங்க நினச்சதை நம்ம பண்ணியிருப்போமா? எல்லாரும் சொல்ல. பட் நமக்குன்னு ஒரு ஃபேஷன் எடுத்து அது வழியாக போகிறதுக்கான நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். சூழ்நிலை காரணமாக நம்ம பிடிச்ச ஃபேஷனை கூட விட்டுட்டு நம்ம பெற்றோர்களுக்காக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரினா இருக்கப்போ நம்ம குழந்தைய வந்து கருவிலேருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எப்படி வளர்க்குறதுனா, ஒரு குழந்தையானது 4 மாதம் முழுமையடைந்த பிறகே அதோட அறிவு கூர்மை வந்து வளர ஆரம்பிக்குது. அப்போது நமக்கு பாருங்கள், சயின்டிஃபிக்காகவே நம்ம வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சோ தெரியாதோ தெரியல, நம்ம பேசுகிறது எல்லாமே குழந்தைக்கு தெரியும். நம்ம போடுற ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு சவுண்டுமே நம்ம குழந்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு 5ஆவது மாதம் வந்து பூ முடிக்கிறது, அதாவது சில ஏரியாவில் வெவ்வேறு மாதிரி சூழ்ன்னு சொல்லுவாங்க, பூ முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நிறைய விதமான பெயர்கள் இருக்குது. அப்போது அந்த பூ முடிக்கிறதுல வந்து நம்ம கையில் வந்து விளையல் போடுவாங்க. இந்த விளையல்கள் போடுறது எதுக்காங்கன்னா, நம்ம கையை ஆட்டும் போது அதில் எழும்புகிற ஒலி வந்து நம்ம ஸ்டொமக்கு, நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த காதோட ஒலித்திறன் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போது நம்ம அந்த 5th மந்த்துக்கு மேலே அந்த செயல் செய்யும் போதும் கண்டினியூஸாக நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம் முத கொண்டு 6 மாதத்துக்கு மேலே குழந்தைக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா நம்ம என்ன செயல் பண்ணுறோம், என்ன மூடில் இருக்கோம், சேஞ்ச் ஆகிறது, நம்ம என்ன கெட்ட பேச்சு பேசினாலும் சரி, நல்ல விஷயத்த பேசினாலும் சரி, எல்லாமே குழந்தை வயிற்றில் கேட்டுட்டு தான் இருக்கும். பிறந்த பிறகு நம்மளே அப்சர்வ் பண்ணாது. அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு குழந்தை வயிற்றில் 6 மாதத்துலேருந்தே கவனிச்சிட்டு தான் இருக்கும். அப்போது நாம் என்ன பண்ணோம், நம்ம வயிற்றில் இருக்கும் போதே நம்ம குழந்தைக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் 100% உண்மை. 6ஆவது மாதத்துலேருந்து 7ஆவது மாதம் 8ஆவது மாதம்னா ரொம்ப நல்லாவே பேபி க்ரோத் ஆகிருக்கும். அப்போது நம்ம கனவே வந்து
பேபியோட கனவாக மாற்றுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வளரணும், இது மாதிரி ஒழுக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைக்கு சொல்லித்தரது. ஒழுக்கமாக இருக்கணும், மற்றவர்களிடம் மரியாதையாக பழகணும், நல்ல திறமையோடு இருக்கணும், பணிவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இப்படி அப்படி ஸ்லோவாக ஆரம்பித்து அவங்கள்ட்ட அந்த கதையை சொல்லணும். நீங்கள் வந்து இது மாதிரி ஆகணும், இந்த படிப்பு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐஏஎஸ் ஆகிறனாங்க கூட நம்மளோட ட்ரீமாக இருந்தால் நம்ம குழந்தைக்கு வந்து நீங்கள் உங்கள் படிப்பில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தணும். படிப்பு மட்டும் இல்லைங்க, விளையாட்டுத்துறையிலையும் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் சரி உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே கூட நம்ம குழந்தை ஒரு இந்தியா பிளேயர் ஆகணும் இந்த கேமில் அப்படின்னா அதுவுமே கூட நம்ம சொல்லி வளர்த்தலாம். நமக்கு என்ன ஒரு ஆசை இருக்கோ, நம்ம குழந்தை எந்த ஃபீல்டில் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதோட கனவை வந்து நம்ம கருவறையில் இருக்கும் போதே நம்ம குழந்தைக்கு விதைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதோட அறிவுத்திறனாகட்டும், அதோட பயிற்சியாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரது ஃபுல்லாகவே அவங்க மூளையில் போய் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம சொன்ன கதைகளும் நம்ம சொன்ன அறிவுத்திறனும் அறிவுரைகளும் அவங்க வளரும் போது நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம ஸ்கூல் சேர்த்த பிறகு கூட உங்களுக்கு என்ன ஒரு எய்ம் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்மளோட முயற்சி வந்து வீணாகாமல் கண்டிப்பாக இருக்கும். மேபி 100%ல் 90% குழந்தைங்க வந்து நம்ம ஆசைப்பட்ட நம்ம சொன்ன அறிவுரைகள் நம்ம சொன்ன கதைகள் கேட்டு அதே ஃபீல்டு சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது கருவில் தான் பயிற்சி கொடுக்கணுமான்னு இல்லை, பிறந்த பிறகும் அதே பயிற்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு பழமொழி கூட சொல்லியிருக்காங்க, எந்த குழந்தையும் பிறகுறப்ப நல்ல குழந்தை தான், அது நல்லவராவதும் தீயவராவதும் நம்ம பெற்றோர்கள் அம்மாக்கள் அப்பாக்கள் வளர்க்குறதுனால தான். ஆனால் இன்கேஸ் இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அதை ப்ளேம் எடுத்துக்க முடியாது. இப்போ பள்ளி பருவத்திலே நிறையா குழந்தைகள் தவறான வழிக்கு போகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம குழந்தைய வந்து கண் பார்வையாக கண்ணுக்கு கருவிலியாக நம்ம பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல வழிக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி நாமளும் எடுக்கணும். நம்ம குழந்தையும் எடுக்கணும், நாமளும் எடுக்கணும். ஏன்னா வளர்ந்த பிறகு நம்ம குழந்தை இந்த தப்பு பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதுவுமே முளையில் இருக்கும் போதே நல்ல க்ரோத் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணது தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.